வணக்கம். லங்காஸ்ரீ 24 மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை உங்கள் அனைவரையும் சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக லங்காஸ்ரீ ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் களம் தருகிறது. அந்த வகையில் இன்று முதல் இது போன்ற கலைஞர்களோடு நாங்கள் உங்களை சந்திப்போம். அந்த வகையில் இன்றும் ஒரு சிறப்புக்குரிய நபரோடு அல்லது பிரபல்யமான ஒரு நபரோடு நாங்கள் சந்திக்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் எமது நிகழ்ச்சியில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடியவர் ஈழத்திலிருந்து எங்களுடைய கலைஞர்கள் என்று சொல்லுகின்ற வரிசையில் ஒரு தனக்கென ஒரு இடம் பிடித்த ஒரு கலைஞர் எங்களோடு இணைந்திருக்கிறார். இசைத்துறையில் தனக்கென ஒரு இடத்தினை பிடித்துக் கொண்டவர். தமிழ் இசைத்துறை வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தினை பதித்தவர் என்று சொல்லலாம். தொடர்ந்தும் வரும் கலைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற இசைக்கலைஞரை தான் இன்றைய தினம் நிகழ்ச்சி நாங்கள் பார்க்க போகிறோம். இன்று எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக அவருடைய இந்த கலைத்துறையிலான பயணத்தை எங்களோடு பரிமாறிக்கொள்ள போகிறார். குறிப்பாக இவரை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். இலங்கையிலிருந்து இசைத்துறையில் தனக்கென ஒரு இடத்தினை பதித்துக் கொண்டு ஒருவர் தனது இசை வரலாற்றில் இலங்கையிலிருந்து தென்னிந்திய இசைத்துறை வரைக்கும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞரோடு நாங்கள் இப்பொழுது தொடர்பை ஏற்படுத்தி அவரோடு பேசப் போகிறோம். என்றும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஸ்ருதி பிரபா. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பிரசித்தமான இசைக்குழு ஸ்ருதி இசைக்குழுவின் அமைப்பாளரும் அதே போன்று இசையமைப்பாளருமான ஸ்ருதி பிரபா என்று எங்களோடு இணைகின்றார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய இசை பிரவேசம், அதாவது இலங்கையிலே மிக நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு இசையமைப்பாளர், பெரிதும் பேசக்கூடிய ஒரு தமிழ் இசையமைப்பாளர். உங்களுடைய இந்த இசைத்துறை பற்றி கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு அறிமுகம் தேவை. இசைத்துறையில் நான் சிறு வயதிலே இலங்கை வானொலியில் சிறுவர் மலரில் பங்கு பெற்று அந்த காலத்திலே வானொலிக்கு போயிட்டேன் சிறு வயதிலே. அதுக்கப்புறம் என்னுடைய 10th, அதாவது ஸ்கூல் காலத்தில் நான் மியூசிக் முறையாக கற்றுக்கிட்டேன். கர்நாடிக் ப்ளஸ் வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டு கீபோர்டு கற்றுட்டேன். அப்புறம் அது மூலயமா இசைக்குழு ஸ்ருதி இசைக்குழு ஆரம்பித்து அதில் தான் இலங்கை இசைத்துறை பயணித்தேன். அப்புறம் இலங்கை வானொலியில் 98ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நிறைய மெல்லிசை பாடல்கள், ஈழத்து பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கேன். அப்படி போயிட்டு நிறைய இசைக்குழுக்கள் தென்னிந்திய பாடகிகளோட, அதாவது தென்னிந்திய பின்னணி பாடகிகள் மலேசியா வாசுதேவன், அந்த மாதிரி பெரிய அவங்களோட சுசிலாமா அவங்களோட இலங்கைக்கு வரவழைச்சு அவங்களோட நிறைய இசை நிகழ்ச்சி கச்சேரிகள் நிறைய நடத்திருக்கேன். இலங்கை நாடு கூட நடத்திருக்கேன். இது உங்களுடைய இசை வரலாறு? ஆமாம், இது நிறையா இருக்குன்னா ஷார்ட்டாக. ஈழத்து திரைப்பட வரலாற்று உங்களுடைய இசைத்துறை பயணம் ஏதாவது? ஈழத்தில் என்ன படம் வைக்கல. நான் மீண்டும் கோமாளிகள் சீரியலில் தொடர மணிக்கார் ராமதாஸ் அங்களுடைய படம், அது கோமாளிகள் திரைப்படம். அது டிவி சீரியலில் வரும்போது அதுக்கு நான் இசையமைத்தேன். இப்பொழுது புதிதாக உங்களுடைய பிரவேசம் தென்னிந்திய பக்கம் வீசுகிறது. தென்னிந்திய திரைப்படங்களிலே உங்களுடைய இசை அப்படி ஜொலிக்க போகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த அனுபவம் புதிதாக உங்களுக்கு வந்திருக்கின்ற அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? தென்னிந்தியாவில் இசையமைக்கிறதுக்கு எனக்கு பதனி படம் மூலியமாக நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் பதனி, அப்புறம் நம்ம ஒரு பாசக்கார பசங்க படம், அப்புறம் நீலாம்பரி, இந்த 3 படத்துக்கு நான் இசையமைச்சு படம் முடிஞ்சிருது. பட் ரிலீஸிங்க்கு வெயிட்டிங். இன்னொரு 2 மாதத்தில் பதனி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கு பிறகு 2-3 படம் வேலை நடந்துட்டுருக்கு. ரெக்கார்டிங்ஸ் ப்ரொசஸிங்கில் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இந்தியாவில் நம்ம தரம் பதிக்கிறோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திறமையாக, அதாவது நம்ம போய் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம நிறையா டெக்னிக்கலாக கையாளணும், நிறையா புது விஷயங்கள் நாங்கள் ஊற்றணும். அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அங்கே, அதாவது அந்த இசைத்துறையில எல்லாம் பெரியவங்கெல்லாம் ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஸோ அதில் போய் நம்ம மூக்கு நுழைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதில் நம்ம மேக்ஸிமம் என்னென்ன எங்களால் அவுட் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். அதாவது தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் இசை ஜாம்பவான்கள் அவர்கள் இசைத்துறைகள் பண்ண வேண்டிய அனைத்தும் பண்ணி முடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய வெளியாக இருக்கிறது. அதற்கு பிறகு உங்களுடைய பிரவேசத்தில் பொது படைப்புகள் வரப்போகிறது. எனவே இது நிச்சயமாக மக்கள் மத்தியில் செல்வதற்கு உங்களுடைய முயற்சிகள் நிறைய இருக்கும். குறிப்பாக அடுத்த ஒரு விடயம், அதாவது முதல் நான் கேட்டது போன்று இப்பொழுது இருக்கின்ற இசை இலங்கையை பொறுத்தவரை இப்போது இருக்கக்கூடிய அந்த இசை மட்டம் அல்லது அந்த படைப்புகள் எவ்வகையான ஒரு படைப்புகளாக
இல்லை இப்போ வந்து கண்டிப்பாக நான் ரிசல்ட்டில் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய நல்ல படைப்புகள் வருது. நல்ல அதாவது இப்போ அதாவது இப்போ இந்தியாவில் மாதிரி இங்கே நிறைய சிங்கர்ஸு, நிறைய மியூசிஷியன்ஸ், நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ், அதெல்லாம் பாடல்கள்லாம் வருது. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இடையில தமிழ் சினிமாவும் நம்ம இங்கே வருது. எனக்கு ஒரு சினிமாவுக்கு இசையமைக்க முடியலன்ற ஒரு கவலை இருக்குது. இங்கே கிடைச்சா நான் இசையமைப்பேன். கொண்டிருக்கும் அந்த வகையில் அடுத்து எங்களுடைய படைப்புகள் சர்வதேசம் அல்லது ஏனைய தமிழ் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த படைப்புகளோடு போட்டி போட வேண்டும் அல்லது அந்த தரத்துக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் முன்வைக்கின்ற அந்த உதாரணத்தில் அல்லது காரணங்கள் என்னவாக இருக்கும்? அதாவது போட்டி எனக்கு அதாவது போட்டின்னு நான் பார்க்கல. அதாவது அந்த படைப்புகளுடைய தரம் வந்து அதை போட்டியாக சொல்கிறது. அவங்க வந்து ஹை குவாலிட்டியில் பண்ணுறாங்க. அது வந்து வியாபார ரீதியில் தான் அது போட்டியாக நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஹை லெவலில் பண்ணுறாங்க. டெக்னீஷியன்ஸு, ஹையான டெக்னீஷியன்ஸு, நல்ல சவுண்ட் கார்ட்ஸ், அதுக்கு டெக்னிக்கல் சைடான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியில் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து அந்த ஹை குவாலிட்டிக்கான பண்ணுறதுக்கான இது கிடையாது. அதனால தான் அந்த நம்மளுக்கு அந்த ஹை குவாலிட்டி கொடுக்க முடியாதுன்ற ஒரு ரீசன் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன். அந்த ஒரு நிலை மாற்றப்பட்டால் எங்களுடைய படைப்புகளும் அந்த நிலைக்கு கண்டிப்பாக. இப்போ அங்கே சவுண்டு, அங்கே ஒரு பாடல் பதிவு முடிச்சா அது சவுண்டு மிக்சிங் பண்ணுறதுக்கு ஃபாரின் போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க, நிறைய பேர் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிட்டு யூஎஸ்ஏ போகிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு சவுண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே போகிறாங்க, சவுண்ட் மிக்சிங்க்கு மாஸ்டரிங்க்கு. ஸோ அது அப்போ அங்கே போகும்போது அந்த பெரிய அவுட் கிடைக்கும். அங்கே இங்கே நம்ம ஸ்டுடியோவில் போனால் நம்மளே மிக்ஸ் பண்ணி அவுட் எடுத்து இங்கே அப்படியே அவுட் கொடுத்துருவோம். அவ்வளோதான் நடக்குது. அங்கே அப்படி இல்லை. அங்கே தனித்தனியாக அதுக்கு அந்த டெக்னீஷியன்ஸை தேடி அங்கே போயிட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால அதனுடைய தரம் ரொம்ப அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய எதிர்கால படைப்புகள் என்ன? எதிர்கால படைப்புன்னா அடுத்து படம் தான், சினிமா தான் என்னுடைய படைப்பு. இன்னும் சினிமா படம் மேலே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய டேரக்டரோட மீட்டிங்ஸ் எல்லாம் பேசி மீட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு அவங்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு பண்ணிருக்கேன். அது இந்த வருஷத்தில் என்ன படங்கள் பெரிய படங்கள் பண்ணுறேன். இலங்கையை பொறுத்தவரையில் மிக நீண்ட இசைத்துறையில் ஒரு அனுபவத்திலேயோ அல்லது ஒரு வரலாற்றை கிடந்த ஒரு இசையமைப்பாளர் நீங்கள். உங்களுடைய வாழ்க்கை அல்லது இந்த இசை வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பம் என்ன? மறக்க முடியாமல் என்னுடைய முதலாவது திரைப்படம் தென்னிந்தியாவில் இடம்பெற்றது. அந்த இசை வெளியீட்டில் முக்கிய பிரமுகர்கள் தான் முன்னாடி தெரியும், பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடி அமர்வாங்க. ஸோ எனக்கு அந்த ஃப்ரண்ட்டஸ் ரோல் எனக்கு நான் அமர்ந்திருந்தேன். அதோட என்னுடைய பெரிய பெரிய ஜாமான் சக்தி சிதம்பரம் சார், மன்சூர் அலிகான் சார், விஜயபிரமி சார், மற்றது ஜகுவார் தங்கம், இந்த மாதிரி பெரிய இசைத்துறையில் உள்ளவங்க, சினிமா துறையில் உள்ளவங்க நிறைய பேர் என்னோட இருந்துட்டு அன்னைக்கு இசை விழாவுக்கான அது என்னுடைய விழா மாதிரி நடந்தது. எனக்கு அது மறக்க முடியாது. எல்லாரும் என்ன பாராட்டி பேசினது, அந்த விழா எனக்கு மறக்க முடியாது. அந்த மறக்க முடியாது. இனியும் இந்த இசை பயணத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்ற இலக்கு வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இலக்கு வச்சிருக்கேன், சொன்னால் அதனுடைய இது போயிடும். பட் ஃப்யூச்சரில் நிறைய இலக்கு வச்சிருக்கேன், நடக்கும் நிறைய விஷயங்கள் இசைத்துறை சம்பந்தமாக தான் நடக்கும். எதிர்காலத்தில் அதாவது வளர்ந்து வருகின்ற ஈழத்து கலைஞர்கள், இசைத்துறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞநாட்டில் இருக்கக்கூடியதான கலைஞர்கள் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு வருகிறாங்க. உங்களுடைய அனுபவத்தில் அவர்களுக்கு கூறக்கூடிய விடயம் அல்லது உங்களுடைய பாதையில் கடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடியதான அனுபவங்கள் அவர்களுக்கு இதை நீங்கள் கூறுகின்ற பொழுது இலகுவாக அல்லது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயனாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? என்னை பொறுத்தவரையில் இசைத்துறைக்கு கண்டிப்பாக வரும்போது கொஞ்சம் இசை சம்மந்தமாக மியூசிக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டா நல்லா. ஒரு டெக்னீஷியன், ஒரு கீபோர்ட் பிளேயராக இருந்தால் அவர் கண்டிப்பாக நோட்ஸ் தெரிஞ்சுக்கணும், நோட்டேஷன் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தால் நல்லா. அதாவது பாடகிகளாக இருந்தால் கூட கொஞ்சம் மியூசிக் பேசிக்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டா அவங்களுக்கு ஃப்யூச்சர், அதாவது எந்த நேரத்துலையும் போயிட்டு அவங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் டைமில் கூட அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு விதமாக கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருந்தால் அந்த பேசிக் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதன் மூலயமா நம்ம நிறைய விஷயங்கள் இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சிருந்தால் என்னோட கற்றுக்கணும். இன்னும் நான் கூட கற்றுட்டு தான் இருக்கேன். என்னோட எக்ஸாம் செய்யறதுக்கு அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் கற்றுக்கணும் என்னை பொறுத்தவரையில். அடுத்ததாக இந்த சகோதர வழி பேசக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய இசை பயணமும் இப்பொழுது மெருகூட்டப்பட்ட ஒரு விடயமாக வந்து கொண்டிருக்கிறது, அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக. அவர்களோடு சேர்ந்து நீங்கள் அதிகமாக நிறைய ஆல்பம்ஸ் செய்த அனுபவம் இருக்கிறது. அது தொடர்பாக 2011ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப்புக்காக ஒரு சாங் பண்ணோம். அதில் வந்து அதாவது வெஸ்டர்ன், இலங்கையில் வெஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் பெரிய ஒரு சோஹான் வீரசிங்கர் அவரும், மற்றது பெரும்பான்மை அதாவது சிங்களத்தில் வந்து புத்திக திசாநாயக்க, மற்றது நிமால்னு சொல்லி அவங்களோட விஷாரர், அவங்களோட சேர்ந்து ஒரு வேர்ல்ட் கப்கான ஒரு பாடல்கள் பதிவு பண்ணி அது எல்லா டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயும் ப்ளே ஆச்சு. அதுதான் சிங்களத்தில் பண்ண நான் ஒரு ஆல்பம் பண்ணேன். அதுவும் போய் பண்ணுறது. ஆமாம், அது போயிட்டுருக்கு. அது மாத்திரமல்லாது உங்களுடைய அந்த இசை பயணம் எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய வானொலிகள், அது மாத்திரமல்லாது விளம்பர ரீதியான விடயங்களும் இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பாக சொல்லுங்கள். ஆமாம், ஆரம்பத்தில் நான் நிறைய வானொலிகளுக்கு ஜிங்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய ஜிங்கிள்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் விளம்பர பாடல்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட்டுக்காக பண்ணி அப்படி பண்ண போய் தான் எனக்கு இந்த தென்னிந்திய வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு ஜிங்கிள் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போய் நான் தென்னிந்தியாவில் தான் ஷூட் பண்ணேன். ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அங்கே அதை ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே எடிட்டிங் பண்ணுறது தான் கேட்டது. சார் நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்படி தான் எனக்கு இந்த தென்னிந்திய சினிமாவில் எனக்கு அந்த வாய்ப்பு வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் கண்டிப்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இசைத்துறையில் என்று இலங்கை இசை பயணத்தில் நீங்கள் காணுகின்ற ஒரு விடயம். நல்ல ஒரு கேள்வி, இது கஷ்டமான கேள்வி. செய்யணும்னா வந்து நம்மளுடைய பாடல்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒளிபரப்பணும். அது கண்டிப்பாக எல்லா வானொலிகளும் செய்யணும். நம்ம கலைஞர்களுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம கலைஞர்கள் எப்போ பயன்படுத்தப்படுறாங்கன்னா, எப்போயாவது யாரும் இல்லா நேரத்தில் வந்து இவங்களை கூப்பிட்டு ஒரு ஷோ பண்ணிடலாம், இவங்களை கூப்பிட்டு இது பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் பண்ணி நடந்துட்டு இருக்கு. மற்றபடி முக்கியமான நிகழ்வுகளில் தென்னிந்தியாவில் வந்து பாடல்கள் பாடுவாங்க, அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதில் வந்து அதாவது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மட்டும் நம்ம கலைஞர்களை பயன்படுத்தாமல் தொடர்ந்து நம்ம கலைஞர்களை பயன்படுத்த நல்லா இருக்கும்னுடைய கருத்து. அடுத்து ஒரு விடயம் நான் குறிப்பாக கேட்க வேண்டும். இந்த ஆரம்ப காலத்திலிருந்து வந்த அந்த இசைத்துறை இப்பொழுது இசைத்துறையிலும் ஒரு புதிய ஒரு நவீனம் வர வேண்டும் என்பது போல ஆகிவிட்டது. எங்களுடைய வாழ்க்கை தான் புதியதை நோக்கி செல்கின்றது போல இசையிலும் ஒரு பயணம் செல்கிறது. அது நீங்கள் இங்கே கேட்குறீங்களா, தென்னிந்தியாவில் கேட்குறீங்களா? இப்பொழுது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அதை இசைதான் விரும்புகிறார்கள், அதில் தான் பயணிக்க எத்தனிக்கிறார்கள். இந்த இசைத்துறை ஆரம்பம் ஒரு இசைக்கலைஞனுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அதாவது என்ன இசையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு மாற்றங்கள் வருது, மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கலைஞர்கள் மாறுவாங்க, இசைக்கலைஞர்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறும். பட் இசைன்றது ஒரு 6 சுரங்களுக்குள்ளதான் எல்லாமே நடக்குது. பட் இப்போ என்னன்னா, இப்போ நிறைய வந்து இப்போ புதிய இசைன்னு சொல்லிட்டு நிறைய லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுகள் நிறைய யூஸ் பண்ணிட்டு அது இப்போ ட்ரெண்டு, அதாவது இப்போ ஹிப்ஹாப், ரேப், ராக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஹிப்ஹாப் வந்து இப்போ இன்னைக்கு ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் இது இருக்குது. ஸோ இது ஹிப்ஹாப்ன்றது தான் வந்து மியூசிக்கான்னு நினச்சிட்டு ஒரு சில யங்ஸ்டர்ஸ் அப்படி இருக்காங்க. இசையில் வந்து எல்லாமே கலவையாக இருக்கும். பட் நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து எல்லாம் மிக்ஸாக தான் இருக்கும். ஃபாரின் கண்ட்ரியில் தான் வந்து வெஸ்டர்ன் கேட்குறவங்க வெஸ்டர்ன் மட்டும் தான் கேட்பாங்க, கண்ட்ரி மியூசிக் கேட்குறவங்க கண்ட்ரி மியூசிக் கேட்பாங்க, அது மட்டும் தான். ஜாஸ் கேட்குறவங்க ஜாஸ் மாத்திரம் தான் கேட்பாங்க, ஹிப்ஹாப் கேட்குறவங்க அது மாத்திரம் தான் கேட்பாங்க. பட் ஏஷியா கண்ட்ரியில் வந்து நம்ம வளர்ந்துருக்கோம், நம்ம எல்லாம் இப்போ ஒரே சாங்கில் ஹிப்ஹாப் வரும், ரேப்பு, இதெல்லாம் சேர்ந்து வரும். அந்த மாதிரி தான் நம்ம கேட்டு வந்துருக்கோம். பட் இப்போ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரெண்ட் இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நல்ல டியூன் இருக்கும், நல்லா இருக்கும். பட் அதில் ஒரு இடையில ஒரு ரேப் வரும். அந்த மாதிரி ஒரு மிக்ஸாக தான் வந்து நம்ம ஏஷியன் கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக பரவலாக வந்துட்டு இருக்கு. உங்களுடைய தென்னிந்திய திரைப்படங்களில், அதாவது புதிதாக நீங்கள் அந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள், உங்களுடைய அந்த இசை இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னீர்கள், அதனுடைய வேலைகள், அந்த இசைகள் இருந்து ஒரு சில வரிகள் எங்களுக்காக தருவாங்க. அதில் வந்து இந்த பதனி படம் வந்து இசை வெளியிட்டானது, அதில் வந்து ட்ரெண்ட் மியூசிக் தான் அது வாங்கியிருக்காங்க. அதாவது
எனக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய அங்கீகாரம் அதுவும் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு புதிய மியூசிக் டைரக்டருடைய ஒரு இது படம் சிடி ஆல்பம் வாங்க அப்படி தானே ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது யாராவது வாங்கணும், அந்த கம்பெனி ஆடியோ கம்பெனி வாங்கணும். ஸோ ட்ரெண்ட் மியூசிக் தான் அந்த ஆடியோ வாங்கியிருந்தாங்க. அங்கே வந்து இப்போ தெரிஞ்சால் எல்லா ஃபோன்ஸில் ரிங்டவுன்ஸில் எல்லாம் என்னுடைய சாங்ஸ் வந்திருக்கு. எல்லா சேனல்ஸு எல்லா ஃபோன் அதாவது எல்லா ஃபோன்ஸ்லேயும் இருக்குது. எல்லா ஃபோன்லேயும் ரிங்டவுனாக என்னுடைய பாடல்கள் வந்திருக்கு. அதிலிருந்து பாடல்கள் எல்லாம் 5 பாடல் பதிவு பண்ணோம். அதில் ஒரு மெலோடி பாடல் இருக்கு. கண்கள் கண்களை தாக்க காதல் பூவென பூக்கு நெஞ்சில் வானிலை மாற்றங்கள் திக்குகள் கேட்க சுத்த காதலை சொல்ல சுற்றும் காற்றினை ஏற்றுங்கள் அப்படின்னு பாடல் வரணும்னால பாடல் வரிகளே அருமையான வரிகளாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் அதாவது இந்த தென்னிந்திய திரைப்படங்களுக்கு நீங்கள் இசையமைக்கின்ற போது கையாளுகின்ற யுக்தி இது இப்போ யுக்தியை நம்ம கையாளாலும் நம்ம வந்து நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணேன்னா டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதுதான் பண்ணுறேன். டைரக்டர் வந்து எனக்கு இப்படி வேணும். பட் ஒரு சிலர் வந்து இப்போ ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க, சார் அந்த அந்த படத்தில் இந்த மாதிரி பாடல்கள் வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி தான் நான் இந்த படத்தில் கொஞ்சம் பாடல்கள் பண்ணேன். மற்றபடி இப்போ வந்து ட்ரெண்டு கொடுத்தா கூட டைரக்டர் என்ன அந்த படத்தில் அந்த அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கேட்குறத நான் கொடுத்ததை இந்த படத்தில் நான் பண்ணேன். மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணினேன் இந்த படத்தை. ஏன்னா அவர் ஸ்டோரியை சொல்லிவிட்டு சார் இந்த ஸ்டோரியில் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷன், இதில் இந்த மாதிரி அதை இந்த ரெஃபரன்ஸ் இந்த மாதிரியான பாடல் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒன்று அந்த மாதிரி அது கிடையாது, அது மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணிட்டேன். நிறைய விடயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம் நேற்றைய அதாவது இலங்கையிலிருந்து தென்னிந்திய இசை வரைக்கும் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பேசியது ஸ்ருதி பிரபா அவர்களுடன். இசையில் இலங்கையிலிருந்து தென்னிந்தியா வரை சென்று தன்னுடைய இசை பயணத்தை மெருகூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞரோடு நாங்கள் நேற்றைய பேசியிருந்தோம். எனவே இவருடைய இசை பயணம் தொடர வேண்டும், இவருடைய இசை பயணம் சாதிக்கக்கூடிய ஒரு விடயம், சாதனைகள் படைத்த ஒரு பயணமாக இருக்க உங்களோடு சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த லங்காஸ்ரீக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு இசைக்கலைஞனோடு சந்திப்போம். அதுவரையில் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.